பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவள் தான். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கையை அப்படி சொடக்கு போட்டு, திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறியா தம்பி? அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நலனுக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாகி போயிடுச்சு தடுக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா, நான் ஒரு வாக்காளன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான், என்னை அவர் தான் காப்பாற்றுறார். ஒரு நொடியும் நீ ஒழிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா, இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா, பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? ஏண்டா அறிவில்ல? அங்கிள்ங்கிற முதல்வர அறிவில்ல? மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற, இதுதான் அரசியல் நாகரிகமா? நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? உன்னை நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா, எத்தனை லட்சம் பிள்ளைகள். இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம்? நம்ம யாருக்கு வாக்கு போறீங்க? கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா? கள்ளச்சாயம் விற்கிறவனுக்கும் கோட்டருக்கும் டெண்டருக்கும். தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே, இது ஒரு விநாயகர் சதுர்த்தி விழா தான். ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணி காக்குவதற்குமான ஒரு கூட்டம் இது. நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேருக்கு ஆசைப்படுவோம். நல்லோர்கள் நம்மை ஆள வேண்டும், அப்பொழுதுதான் நாம வாழ முடியும். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது, அதை முதல்ல வாக்குல குத்துங்கன்ற, வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும். என்னுடைய அன்பு வேண்டுகோள் தங்க, மாறணும், மாற்றப்படணும். திரும்ப சொல்றேன், நல்லவர்கள்